ஒரு தமிழ் யூடியூப் சேனலுமே தொடாத ஒரு படத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கதை எடுத்ததுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய விஷயமே இருக்கு. கதையோட எண்டிங்ல நான் உங்களுக்கு சொல்றேன். அது மட்டும் இல்லாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நான் இன்னைக்கு ரேண்டமா கூகுள் அசிஸ்டன்ட்ல கேட்கும் போது என்ன குபீர்னு சிரிக்க வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்துச்சு. அது என்னன்றதையும் கதையோட எண்டிங்ல நான் உங்களுக்கு சொல்றேன். வெயிட் பண்ணாம பாருங்க. இந்த படத்தை நீங்க தமிழ்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அது கிடைக்கிறது கஷ்டம்தான். அதனால இந்த வீடியோவை என் கூட சேர்ந்து ஃபுல்லா பாருங்க. அண்ட் இந்த படத்தோட நேம் என்னன்னா 1968ல சயின்ஸ் ஃபிக்ஷனா ரிலீஸ் ஆன பிளானட் ஆஃப் தி ஹேப்ஸ். அண்ட் வெல்கம் டு மேக்லாஸ் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். இது உங்கள் மேக்லா. இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் தட்டிட்டு போங்க. சரி வாங்க கதைக்குள்ள போலாம். கதையோட ஓப்பனிங் சீனே ஒரு ஸ்பேஸ்ல ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை காட்டுறாங்க. அந்த ஸ்பேஸ் ஷிப்குள்ள சூப்பரா கால் மேல கால் போட்டு ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கானே இவன் தான் நம்ம ஜார்ஜ் டைலர். அப்புறம் அந்த டைலர் அங்க இருக்க ரெக்கார்டரை ஆன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். ஹாய், ஃபியூச்சர்ல இருக்க எந்த இனமா இருந்தாலுமே சரி, ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கும் நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதை ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டைலரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஹைபர்னேஷன் சேம்பர்ல படுத்துக்கிட்டாங்க. அப்படி இந்த ஸ்பேஸ் ஷிப்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு விபத்து நடந்து அந்த ஸ்பேஸ் ஷிப் அப்படியே கடல்ல போய் விழுந்துடுது. அதே டைம்ல டைலரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அந்த ஹைபர்னேஷன் சேம்பர்ல இருந்து எழுந்துக்கிட்டாங்க. நமக்கும் இந்த ஹைபர்னேஷன் சேம்பருக்கும் அப்படி என்னதான் கனெக்ஷன் இருக்குமோ தெரியாது. நம்ம பழைய சேனலை ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இடியோக்ரசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் போட்டிருப்போம். அந்த படத்துலயும் இதே மாதிரி ஹைபர்னேஷன் சேம்பர், டைம் டிராவல் பத்தின விஷயம்லாம் இருக்கும். உங்களுக்கு டைம் டிராவல் அது மாதிரியான மூவிஸ்லாம் பிடிக்கும்னா மறக்காம அந்த மூவியை பாருங்க. கூடிய சீக்கிரத்துல நம்ம சேனல்ல அந்த வீடியோ வரும். இப்போ நம்ம ட்ராக் வேற எங்கேயோ போயிடுச்சுல. சரி வாங்க மறுபடியும் நம்ம கதைக்குள்ளேயே போகலாம். டைலரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அந்த ஹைபர்னேஷன் சேம்பர்ல இருந்து எழுந்துக்கிட்டாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு ஹைபர்னேஷன் சேம்பர்லயே இறந்து போயிருக்கா. அதுவும் அழுகுன நிலையில. அதை பார்த்து இவங்க ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஸ்பேஸ் ஷிப்குள்ள ரொம்பவே ஃபோர்ஸா தண்ணி வருது. என்னடா இது தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது இவங்க கடலுக்கு அடியில இருக்காங்கன்னு சொல்லிட்டு. உடனே அதுல இருந்த கண்ணாடி எல்லாம் உடைச்சுக்கிட்டு இவங்க கிட்ட இருந்த ஒரு சேஃப்டி போட்டை வச்சு கரைக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அப்படி தப்பிச்சு போகும்போது டைலர் அந்த ஷிப்ல இருந்த இப்ப என்ன காலகட்டத்துல இருக்கும் அப்படின்றத பாத்துக்கிறான். 3978ல இருக்க மாதிரி காட்டுது. அப்புறம் டைலரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கரையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப டைலர் சொல்றான், டைலர் தான் ஆல்ரெடி ஷிப்ல எர்த்தோடைய டேட் 3978 அப்படின்றத பார்த்துருப்பான் இல்லையா. அதனால அவன் சொல்றான், நம்ம கண்டிப்பா வேற ஒரு பிளானட்ல வேற ஒரு இடத்துல தான் இருக்கும். ஏன்னா எர்த் இவ்வளவு மோசமா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் இப்படியே இருந்தா வேலைக்கு ஆகாது, ஒன்னு இறக்கணும் இல்லைன்னா இங்கே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்துகிட்டே இருக்காங்க. ரொம்பவே டயர்ட் ஆயிடுறாங்க. அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது தூரத்துல ஒரு வித்தியாசமான ஒரு இடம் தெரியுது. சரி அங்க போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. பார்த்தா அங்க ஒரு பிரம்மாண்டமான நீர்வீழ்ச்சி இருக்கு. அதை பார்த்த உடனே ரொம்பவே குஷியாகி நம்ம பசங்க போய் இதில் குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி நம்ம ட்ரெஸ்ஸை போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு போனா அங்க அவங்க வச்சிருந்த ட்ரெஸ் எதுவுமே காணும். அப்புறமா தான் தெரியுது அவங்க ட்ரெஸ் எல்லாம் யாரோ ஆட்டைய போடுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்க இருந்த கால் தடயம்லாம் பார்த்தா மனுஷங்களோட கால் தடயம் மாதிரியே இருக்கு. அப்புறம் அதை ஃபாலோ பண்ணி காட்டுக்குள்ள போறாங்க. காட்டுக்குள்ள போனா இவங்க யூஸ் பண்ண பொருள்லாம் அங்கங்க செதறி கிடக்கு. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா ஒரு இடத்துல இவங்க எல்லாரோட ட்ரெஸ்ஸுமே இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் உள்ள நடந்து போறாங்க. உள்ள நடந்து போனா மனுஷங்க விவசாயம் பண்ண மாதிரி ஒரு நிலம் இருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே திரும்பினா அப்பதான் அவங்களுக்கு தெரியுது இங்க பழங்குடியினர் மக்கள் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி அவங்க எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு வித்தியாசமான சவுண்டு கேட்டு அந்த பழங்குடியினர் மக்கள் எல்லாருமே அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. என்னன்னு பார்த்தா அப்பதான் நம்ம பசங்களுக்கு ஒரு ஆச்சரியமான அதிர்ச்சியான ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 1972ல இருந்து தான் ஸ்பேஸ் டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப இவங்க கிட்ட இருந்த விஞ்ஞானத்தை விட பல மடங்கு அதிகமான விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் அதிகமா வச்சுக்கிட்டு இருக்க குரங்குகள் குதிரைகளை ஓட்டிக்கிட்டு இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்குங்க. அப்புறம் எல்லாரும் பதறி ஓடுறத பார்த்து நம்ம பசங்களும் பதறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு பொண்ணு கீழே விழுந்துடுறா. அவளையும் நம்ம டைலர் காப்பாத்திட்டு தப்பிச்சு போறான். அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸும் ஒருத்தரா இறந்து போயிடுறாங்க.
அப்புறம் நம்ம டைலர் மட்டும் தான் மிச்சம் இருந்தான். அவனையும் கழுத்துல சுட்டு மயக்கமாக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த குரங்குங்க அதுங்க பிடிச்ச மனுஷங்க எல்லாரையுமே நம்ம எப்படி விலங்குங்க எல்லாத்தையும் கூண்டுல போடுவோமோ அதே மாதிரி இந்த குரங்குங்க மனுஷங்களை கூண்டுக்குள்ள போடுதுங்க. கூண்டுக்குள்ள போட்டது மட்டும் இல்லாம எப்படி நம்ம விலங்கெல்லாம் வேட்டையாடுனா ஏதோ பெரிய சாதனை பண்ண மாதிரி பண்ணுவோமோ அதே மாதிரி அதுங்களும் பெருமை பீத்தல் பீத்திக்கிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்குங்க. இப்ப அது மாதிரி விஷயம்லாம் கிடையாது, இருந்தாலும் சொல்றேன். அதுக்கப்புறம் கூண்டுல போட்ட மனிதர்கள் எல்லாரையுமே ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அதாவது இந்த குரங்குங்க என்ன பண்ணுதுங்கன்னா மனுஷங்களை பேச வைக்க ட்ரை பண்ணுதுங்க. மனுஷங்களை பார்த்து பேசு பேசு, சொல்லு சொல்லு, இந்த அந்த பிஸ்கெட் சொல்லு சொல்லு, இதை சொல்லு அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. நம்ம பண்ணுவோம்லங்க அதே தாங்க உல்டா. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம டைலர் இப்ப பேசணுமா, அதுதான் உங்களுக்கு தேவையா, நம்ம நார்மல் மனுஷன் மாதிரி நடந்துக்கணும், ஆனா இங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அந்த சயின்டிஸ்ட் குரங்கு கிட்ட நான் ரொம்ப ஸ்பெஷல், நான் சாதாரண மனுஷங்க மாதிரி கிடையாது அப்படின்றத இன்டைரக்டா பதில் சொல்றது, சைகையில பதில் சொல்றது, கீழே மண்ணில் எழுதி பதில் சொல்றது, நானும் உங்களை மாதிரி திறமசாலி தான் அப்படின்றத சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோ அங்கிருந்து இப்படிச்சு தப்பிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கூண்டுக்குள்ள வந்த ஒரு குரங்க அடிச்சுட்டு அங்கிருந்து வெளியே ஓடி போக ஆரம்பிக்கிறான். அப்படி ஓடி போகும்போது யாரு கண்ணுக்கும் தெரியாம மறைஞ்சு மறைஞ்சு போகிறான். ஆனா கடைசியில இவனை கொஞ்சம் குரங்குங்க பாத்துருது, தலை தெரிச்சு ஓடுறான். வழியில வந்த நிறைய குரங்கெல்லாம் அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கான். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல ஒரு குரங்கு கரெக்டா டைலர் கழுத்துல டயரை போட்டு மாட்டிடுது. அப்புறம் டைலர் குரங்க போட்டு வெளுத்து வளாசுறான். அப்படி அடிக்கும் போது வலை போட்டு நம்ம டைலரை பிடிச்சிடுறாங்க. அப்போ எல்லா குரங்குங்களும் கூடிடுதுங்க. இதுக்கப்புறம் வேற வழியே இல்லை அப்படின்னும் போது பக்கத்துல இருந்த அந்த சயின்டிஸ்ட் குரங்கு கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். என்னது ஒரு மனுஷனால பேச முடியுதான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. ஆனாலும் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் இந்த சயின்டிஸ்ட் குரங்கு தான் யாருக்குமே தெரியாம அவனை காப்பாத்தி அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வரான். அப்படி இவனையும் அந்த பொண்ணையும் இவங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் முடி வச்ச குரங்கு சொல்லுது, இங்க நிறைய பொருட்கள், வித்தியாசமான பொருட்கள்லாம் இருக்கு. மனிதர்களோட உருவம் கொண்ட பொம்மைகள் கூட இருக்கு. அந்த பொம்மைகள் கண்ணாடிலாம் போட்டிருக்கு. மனிதர்கள் நிறைய விஷயம் இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றதுக்கான ஆதாரமும் இங்க நிறையவே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு முன்னாடி மனிதர்கள் தான் இந்த பூமியை ஆண்டு இருக்கணும், அதுக்கப்புறமா தான் நாங்க இங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள் முடி வச்ச குரங்கு சொல்லுது. இதெல்லாம் கேட்ட ஹீரோ இது உண்மையா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து குரங்கு எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு இந்த டாக்டரை கட்டி போட்டு நம்ம ஹீரோயினியை மட்டும் குதிரையில கூட்டிக்கிட்டு போறதுக்காக ரெடியா உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த குரங்கு சொல்லுது, நீ பண்றது ரொம்பவே தப்பு, எனக்கு அப்பவே தெரியும் இந்த மனுஷங்கெல்லாம் இப்படிதான்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி இந்த இடம் சொர்க்கமா இருந்திருக்கு, உங்களை மாதிரி மனிதர்களால தான் இந்த இடம் இப்படி பாலைவனமா மாறிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம என்னை கட்டி போட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு சொல்லுது. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், என்னது நான் மனசாட்சி இல்லாத ஆளா, என்னை கட்டி போட்டு எப்படி சித்திரவதைப்படுத்தினீங்க, நான் எப்படியாச்சும் என் வீட்டுக்கு போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையில நம்ம ஹீரோ போய்கிட்டே இருக்கான். அப்படி ஒரு நீண்ட பயணத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு போறான். அங்க ஒண்ணு கண்டுபிடிக்கிறான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே மனம் உடஞ்சி போறான். அப்படி என்னதான் அவன் பார்க்கறான்னு பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி ஸ்டாச்சு. இந்த ஸ்டாச்சுவை பார்த்த உடனே நமக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு, இது வேற ஒரு பிளானட்டே கிடையாது, இது நம்ம வாழ்ற அதே பூமி தான் அப்படின்றது நமக்கு புரிஞ்ச மாதிரி டைலருக்கும் புரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் ஓனும் உட்காந்து அழ ஆரம்பிக்கிறான். ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா மக்கள் அவங்களுக்குள்ள இருக்க மனிதாபிமானத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொன்னு கடைசியில போர் வரைக்கும் போய் அவங்களே அடிச்சுக்கிட்டு கடைசியில யாருமே இல்லாம போயிட்டு மிச்சம் இருந்த கொஞ்சம் பேரும் அவங்களோட அறிவை இழந்து அவங்களோட மொழியை இழந்து இப்படி குரங்கை விட மோசமா போய் குரங்குங்க ரொம்பவே அறிவாளியாகவும் திறமையாகவும் வளர்ந்து இப்ப குரங்கு மனுஷங்களை ஆள்ற மாதிரி ஆயிருக்கு. அப்புறம் இந்த கதையில ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சீன்ல டைலர் ஸ்பேஸ்ஷிப்ல போய்கிட்டு இருக்கும் போது ஒரு வாய்ஸ் நோட் ஒன்று அமைச்சிருப்பான். அந்த வாய்ஸ் நோட்டால ஃபியூச்சர்ல என்ன வேணாலும் நடக்கலாம். 1968 அமெரிக்காவில் நடந்த ஒரு போரை நிறுத்துறதுக்காக எடுக்கப்பட்ட படம் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல அந்த போர் நடக்கும் போது நடந்த நிறைய விஷயங்களை உள்ளடக்கிதான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் கூகுளில் போட்டாலே உங்களுக்கு தெரியும். நான் அதை பற்றி டீப்பாக போகாமல் ஒரு கதையாக உங்களுக்கு தரணும்னு நினச்சேன்.
சரி, இப்ப வாங்க. என்ன சிரிக்க வச்ச ஒரு இன்சிடென்ட் பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். நான் சும்மா கூகுள் அசிஸ்டன்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, நான் அதுகிட்ட கேட்டேன். அப்ப அது எனக்கு சொன்ன கதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். கொஞ்ச நேரம் தான் கேளுங்க. ஒரு வியாபாரி காட்டு கடந்து போய்கிட்டு இருக்கான். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடியில தூங்குறான். அப்படி அவன் தூங்கிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு குரங்கு வந்து அவனோட குல்லாவை எடுத்துட்டு போயிடுது. அவன் தூங்கி எழுந்துச்சு பார்க்கும்போது அவன் பக்கத்துல அந்த குல்லா இல்ல. உடனே குல்லா எங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடினான். பார்த்தா மரத்து மேல ஒரு குரங்கு அவனோட குல்லா வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே இவன் ரொம்பவே வருத்தப்படுறான். என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் அவனுக்கு கூகுள் அசிஸ்டன்ட் ஹெல்ப் பண்ணுச்சு. அது என்ன சொல்லுச்சுன்னா, உன் தலையில இருக்க குல்லாவை எடுத்து நீ வீசு. அதே மாதிரி அந்த குரங்கும் வீசும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. அதை வச்சு அவன் குல்லாவை எடுத்துக்கிட்டான். இது மாதிரி ஒரு கதை வந்திருக்கு. மேலும் இது மாதிரியான அதர் லாங்குவேஜ் மூவிஸ்லாம் தமிழ்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பக்கத்துல இருக்க பெல்ல தட்டி விட்டுருங்க.